விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன். நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். அசைவரு நதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்வுருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்விக்கான வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய CKK அறக்கட்டளை என்கின்ற மகுட வாக்கியத்தோடு கடந்த 45 ஆண்டு காலமாக மிக முக்கியமான இலக்கியம் மற்றும் சமூக பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளையை சார்ந்த பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் பாராட்டும். இது 45வது வருடம். நான் இது 8வது முறையாக இந்த அறக்கட்டளையில் சொற்பொழிவாளராக உங்கள் முன்னால் நிற்கும் வாய்ப்பு. எப்பொழுதுமே CKK அறக்கட்டளை என்னிடத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் பேச வர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் மற்ற அமைப்புகளில் கேட்பது போல் நான் கேட்பதே இல்லை, உடன் யார் பேசப் போகிறார்கள் என்று. ஒவ்வொரு முறையும் மேடையில் யார் பேசுவது என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற முறைமை என்னை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த வருடம் பாருங்கள், 3 தலைமுறையை சார்ந்தவர்களை அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். மூத்த தலைமுறை இலக்கியமும் அரசியலும் என்று தன்னுடைய கம்பீர குரலில் முழக்கி அமர்ந்திருக்கிறார். பேராசிரியர் பழனிதுரை அவர்கள் இலக்கியமும் அரசியலும் என்கின்ற தலைப்பில் பேசுகின்ற பொழுது நான் யோசித்தேன், ஒரு பல்கலைக்கழகத்தில் பாடம் எடுக்க வேண்டிய பொழிவை இங்கே பொதுமக்களுக்கு இவர் எடுக்கிறாரே, தேறுவாரா என்று நான் மனதிலே எண்ணியபடி உட்கார்ந்திருந்தேன். அவர் முழுமையான தேர்ச்சி பெற்றார். அவர் தேர்ச்சி பெற்றதன் மூலமாக ஈரோடு வாழ் பெருமக்கள் எந்த அளவிற்கு அரசியலிலும் இலக்கியத்திலும் மிக ஆழங்கால் பட்டு அதை யோசிக்கிறீர்கள் என்பதனையும் இந்த உலகத்திற்கு உறக்கச் சொன்னார். உங்கள் சார்பிலே பேராசிரியருக்கும் பேராசிரியர் சார்பிலே உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தம்பி முத்துக்குமரன் அவர்கள் இப்போதான் பிக் பாஸ்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்க, நமக்கு நிறைய பாடம் எடுத்தார். மனிதனாக வாழ தவறிவிட்டோமே என்று அந்த தம்பி பேசியதை நான் குறித்து கொண்டே இருந்தேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கின்ற அந்த இயக்கத்தில் ஒரு தொலைக்காட்சியில் இந்த தம்பியும் பேசினார். இறுதி சுற்று வரைக்கும் வந்தார். ஆனால் பரிசு பெற முடியாமல் வெளியேறினார். பரிசு பெறக்கூடியவர்கள் இன்னும் இவர் இன்றைக்கு எட்டி இருக்கக்கூடிய உயரத்தை எட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி சுற்றுக்கு வராமல் வெளியேறிய இந்த தம்பி சில உயரங்களை எட்டி இருக்கிறார். இன்னும் அவருடைய பயணம் அறிவுபூர்வமாகவும் தெளிவாகவும் மக்களுக்கும் அவருக்கும் நல்வழி காட்டுவதாகவும் அமைய வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுதலை அவருக்கான வாழ்த்தாக வைத்துவிட்டு எனக்கான கடமையை நான் செய்ய தொடங்குகிறேன். வல்லமை தாராயோ என்கின்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் சிந்திக்கப் போகிறேன். இது எதுவுமே அறிவுரை கிடையாது. என் ஆழ் மனதில் நான் உணர்ந்த என் பயணத்தின் அனுபவங்களை, அந்த வலிகளை கடந்து உயரங்களை எப்படி எட்டுவதற்கு என்ன தன்மையை நமக்குள் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையில் என் பேச்சு அமைகிறது. காலையில் தொலைபேசியை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. எல்லாரும் சொல்கிறார்கள், கைபேசியை எல்லோரும் ஸ்க்ரோலிங் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அடுத்தவங்களோட ஏதோ எடுத்து ஸ்க்ரோலிங் பண்ணி பார்க்குறாங்கன்னா நம்ம சிரிக்கிறோம்.
காலையில் எழுந்திரிச்ச உடனே உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்னு, மூச்சு வருதா இல்லையான்னு கூட பார்க்கறது இல்லை. உடனே நம்ம செல்போனை தான் தேடுவோம். அந்த செல்போன்ல நான் சில விஷயங்கள் பார்க்குறேன் தம்பி, அது நல்ல விஷயங்களாகவும் இருக்கு. என் புள்ள உங்களை மாதிரியே சொல்றான், ஏம்மா நான் பார்க்கறது மட்டும் பாடாவதியா வருது, நீ பார்க்கறது மட்டும் நல்ல நல்ல காட்சியா வருது, எப்படிமான்னு கேட்டான். அந்த செல்போன்ல இருக்கிற ரகசியத்தை நம்ம இந்த குழந்தைகளுக்கு சொன்னதே இல்லை. நீ நல்லது பார்த்தா தொடர்ந்து அது நல்லதையே கொடுக்கும், ஒரு பாடாவதியை நீ பார்த்துட்டா தொடர்ந்து பாடாவதியாவே அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான் செல்போனினுடைய ரகசியமே. அதை பார்க்கிறேன். அதில் ஒரு காட்சி, இந்த உலகத்திலேயே 56 லட்சம் கோடி பணம் கொண்ட ஒரு பெரும் பணக்காரர், இந்த உலகத்திலேயே முதல் பணக்காரர் அவர்தான். அவருடைய மதிப்பு, அவர் சொத்து மதிப்பு 56 லட்சம் கோடி, தனி மனிதன். அவர் பேர் எலன் மாஸ்க். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எனக்கு அவருடைய சொத்து மேலேயோ அவர் மேலேயோ எந்த கவனமும் இல்லை. ஆனா அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு வல்லமைக்கான ஒரு விஷயம் உங்களோடு பேசுறதுக்கு இருக்குங்கிறதுனால சொல்றேன். நான் அதை எடுத்துக்கொண்டேன், உங்களுக்கு அதை கடத்துகிறேன். வலிமை என்பது வேறு, வல்லமை என்பது வேறு. மரம் மாதிரி நிக்கிறது வலிமை. புல் மாதிரி வளைஞ்சி புயல் அடிச்சாலும் பிடுங்கப்படாமல் இருக்கும் புல் இருக்குல்ல, அது வல்லமை. வல்லமையோடு இருக்க வேண்டுமே தவிர வலிமை தேவை கிடையாது. வலிமை வல்லமைக்கு முன்னால் வலிமை முக்கியமில்லை. ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அந்த வல்லமை. உடலிலே வலிமையான பகுதி பல், அது வலிமையான காரணங்களாலேயே விழுந்து விடுகிறது. உடலிலேயே மென்மையான பகுதி நாக்கு, அதனாலேயே அது வீழ்வதில்லை என்று சொன்ன மாவோ, அந்த வல்லமை. நான் எலன் மாஸ்கனுடைய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்குமூலத்தை தருகிறேன். நீங்கள் வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது அதை சிந்தித்துக் கொண்டே செல்லுங்கள். அவர் சொன்னார், அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும். நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்க, அந்த கோல் செட் பண்றதுக்கு உங்களை நீங்களே தயார் செய்றீங்கல்ல, ஒரு மோட்டிவேஷன், அது என்ன? இப்ப நம்ம 1ஆம் தேதி வரப்போகுது. எத்தனையோ ரெசல்யூஷன்ஸை நாம பாஸ் பண்ணுவோம். அன்னைக்கு 5 நாள் தான், அதுக்கப்புறம் அது விடுபட்டு போயிடுது. இன்னிலேருந்து நீ எவனாவது சொன்னான்னா நம்பவே நம்பாது. இப்போ கூட என் புள்ள சொன்னான், அம்மா இந்தியிலேருந்து நாடே. எது உங்களை உங்கள் இலக்கு வரைக்கும் அடைய வைக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷன் என்ன, அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டாங்க. எலன் மாஸ்க் தந்த பதிலை நான் சொல்லுகிறேன். வல்லமை பெற்ற இந்த அரங்கத்தில் இருந்து போங்க. அவர் சொன்னார், உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லைங்க, நீங்க ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அந்த இலக்கை அடைவதற்காக உங்களையே நீங்க தயார் பண்றீங்களே, எழுச்சி பெற செய்றீங்கல்ல, அந்த பாயிண்ட் என்ன, அதை சொல்லுங்கன்னு கேட்குறான். அவர் மறுபடியும் சொன்னார், நீங்க என்ன சொல்றீங்கிறது எனக்கு புரியலை. இல்லை, உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நான் தான் தப்பா பேசுறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி தப்புன்னு சொல்றீங்கல்ல, புரியலன்னு சொல்றீங்கல்ல, ஏன் புரியலனாவது சொல்லுங்கன்னு உடனே எலன் மாஸ்க் சொல்றார், நீ தானே செட் பண்ண கோல், அதை அடையிறதுக்கு உனக்கு என்னத்துக்கு மோட்டிவேஷன்? அந்த இலக்கு தானே மோட்டிவேஷன். அந்த இலக்கை அடைவதை தவிர்த்து உனக்கு வேறு என்ன வாழ்க்கையில் வேலை இருக்க முடியும்? அதற்கு நீ உன்னை நீயே செலுத்திக் கொள்ளாமல் நீ அந்த இலக்கை எப்படி அடைவாய்? இப்படி கேட்கிறார் எலன் மாஸ்க். நான் யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி தொடங்கினேன். என் வாழ்க்கையை ஒரு பிடி டீச்சருங்க, பென்சில் ஃபீஸ் இல்லை கட்டுறதுக்கு. பிஹெச்டி படிக்கணும்னா ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கிடையாது, 2100 ரூபாய் கட்டணும். இல்லை, ஒரு ஸ்கூலுக்கு ஸ்கூல் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, போறேன், ஒரு கிரவுண்டில் கொடுக்குறாங்க சேர்,
வெயில். டிசிப்ளின் டியூட்டி போட்டாங்க. அரங்கத்தை அந்த ஸ்கூலை வந்து உலா வந்து என்ன டிசிப்ளினை பார்க்கணும். வெயிலுக்காகவே நடப்பேன் நான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்லையும் பிள்ளைங்க இருக்காங்களா, டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு போய்கிட்டே இருப்பேன். அப்படி போகும்பொழுது ஒரு கிளாஸ் ஃப்ரீயாக இருந்தது. அந்த கிளாஸ் வந்து உள்ளே போனால் என்ன கிளாஸ்ப்பான்னு கேட்டேன். 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்டா, ஏன் ஃப்ரீயாக இருக்குது? எங்கள் டீச்சர் என்ன கிளாஸ்ன்னு கேட்டேன். தமிழ் கிளாஸ்ன்னு சொன்னாங்க. இது என் வாழ்க்கையில் நடந்தது. தமிழா? புக்கு காட்டு கொடுத்த. பிரிச்சு பார்த்தா திருக்குறள். என்ன கிளாஸ்ப்பா? திருக்குறள் மேடம். எவ்வளோ பாட்டு எடுத்திருக்காங்க? 4 பாட்டு எடுத்திருக்காங்க. ஒழுக்க முடியும். 5வது பாட்டு நான் எடுக்கவா? பயலுக சிரிச்சாங்க. எடுங்க மேடம். அப்படி வாய் திறக்கிறேன்னு டீச்சர் வந்துட்டாங்க. வந்தவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? பிடி டீச்சர், என்ன கிளாஸ்? 10th ஸ்டாண்டர்ட், கவர்மெண்ட் எக்ஸாம், போங்க வெளியில. புக் வச்சுட்டேன். ஆனா நான் ஒரு 5 செகண்ட்ல வெளியில வந்துட்டேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில அங்கிருந்து நான் வெளியில வரத்துக்கு 7 வருஷம் ஆச்சு. இங்க குடிச்சேன் இந்த அமிலத்தை. இங்க வெறி. பாத்திரலாம், நாம் பாத்திரலாம். என்ன கிளாஸ் எடுக்க வேண்டான்றாங்க. படிச்சு முடிச்சு 7 ஆண்டுகள் PhD கொடுத்துட்டு ஒரு காலேஜ்ல வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ கார்டு வந்தது. இன்டர்வியூ கார்டு எடுத்துட்டு காலேஜுக்கு போய் பிரின்சிபல் ரூமுக்கு முன்னால் உட்காந்து பக்கத்துல பார்த்தா என்ன வெளியில போன்னு சொன்ன டீச்சர் பக்கத்துல உட்காந்து. இன்டர்வியூ நடந்தது. இந்த உலகம் இருக்குல்ல, ரொம்ப அழகானது. ஆனா இந்த உலகத்தை படிச்ச கடவுள் இருக்காருல்ல, ரொம்ப விளையாட்டுக்காரு. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேச்சார். அவர் சொன்னார், ரிசல்ட் பாரு. ரிசல்ட்டை பார்த்தா 2 பேருமே செலக்ட் ஆயிட்டோம். இப்போ என்ன வெளியில போன டீச்சர், வெளியில போன்னு சொன்னாங்கல்ல, அந்த டீச்சருக்கும் எனக்கும் டிபார்ட்மெண்ட்ல பக்கத்துல சீட். ஒன்னா உட்கார்றேன். ஆனா என்ன PhD முடிச்சதுனால, அவங்க PhD அப்பதான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் 19 ஆண்டுகள் சீனியரா ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்லவங்க, கடமையாற்றிய டீச்சர். எனக்கு தான் அது அமிலம், அவருக்கு அது கடமை. அவர் பிறகு ஒரு 2 ஆண்டுகள் வயது மூப்பு காரணமாக 2 ஆண்டுகள் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றார். இந்த ஆண்டுங்க நான் சொல்றேன், உங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்றேன், யாரோ ஒருவர் கொடுப்பது அல்லங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி நிலை உள்ள இருக்குது. எழுந்து நிற்கணுங்க. படுத்து கிடந்தால் படுக்கை கூட பாடதான். எழுந்து நடந்து பாருங்களேன், பாதை கூட வானம் தான். எழணுமே, அந்த வல்லமை நமக்கு வரணுமே. யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நானு இந்த பிள்ளை இப்ப வந்துட்டு இருக்கான், இவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஏன் நாங்க பேசினா நீங்க உற்சாகமாகறீங்க, அதனால எங்களை பேச கூப்பிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், பழனித்துறை சார் சொன்ன மாதிரி, யார் வந்தாலும் யார் வரலனாலும் யார் பேசினாலும் யார் பேசலனாலும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் உணரத் தொடங்கினால், அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுவிட்டால், இந்த உலகத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான மனிதராக வாழ முடியும். 2025 இந்த மேடம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. நான் ஜூன் மாதம் 16ஆம் தேதி போய் காலேஜ்குள்ள நுழைஞ்ச உடனே பிரின்சிபல் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. யூ ஆர் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உட்கார்ந்துட்டு வரேன். ஹெட் பண்றேங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கீழே இருக்கக்கூடிய 7500 பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கிற 1650 பிள்ளைகள் கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் துறை தலைவர். அப்படி உட்கார்றேன். 3 நாளுங்க, 3 நாள்
18ஆம் தேதி அரசிடம் இருந்து ஒரு ஓலை வருது, வெளியில போங்க, தமிழ் இது தமிழ் வகுப்பு நீங்கள் எடுக்கக்கூடாது, வெளியில போங்கன்னு சொன்ன அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. பணியாணை வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்திற்கு உங்களை துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பணி நியமனம் செய்திருக்கிறோம். நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் வலிமையாக இருப்பதல்ல, தோற்காமல் இருப்பதல்ல, வாழ்வின் வெற்றி தோற்க மறுப்பதும், வலிமை இழந்தாலும் எழுந்து நிற்பேன் என்கின்ற அந்த ஆழ் மன ஆற்றலும் தான் வல்லமை. அந்த வல்லமை தாராயோ என்றுதான் நான் இங்கே உங்களிடத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். நாம் அந்த வல்லமை பெற வேண்டும் என்றால் என்ன எல்லாம் செய்து கொள்ளலாம்? ஒன்றும் இல்லை, இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இந்த தம்பிலாம் பேசினுச்சு இல்லை, இவங்களுடைய மூத்த ஜெனரேஷன் நாங்கள், எங்களை விட மூத்த ஜெனரேஷன் நான் சொல்லட்டுமா? எங்க ஜெனரேஷனை பத்தி சொல்றேன், இவங்க ஜெனரேஷன் இல்லை. இந்த தம்பிக்கு சொல்றேன், நாங்க தான்ப்பா பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சின்ன பயலுவ பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. கேட்பாங்களா? நம்ம அம்மா அப்பா இவங்க கேட்பாங்களா? நம்மளை கேட்டாங்களா? அப்படி செதுக்குனாங்கல்ல நம்மள. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென் ஜி எப்படி சொல்லி கொடுக்கிறது இவங்களுக்கு? எப்ப நீங்க போயிட்டு இருக்கிறது ரொம்ப ஃபோர்ஸா போயிட்டு இருக்கீங்க, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நிதானிங்க. அதுங்க வேகமா பேசினா நமக்கு புரியல, நாம ஸ்லோவா பேசினா அதுங்களுக்கு புரியல. என்ன பிரச்சனை தெரியுமா? அது கம்யூனிகேஷன்ல. பிள்ளைங்களோட கனெக்டா இருக்கிறீங்களா? நீங்க போய் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிறீங்களா? அம்மா அப்பாவோட பேசுறீங்களா? முதல்ல எங்க அம்மா கிட்ட எல்லாம் நாங்க எப்படி பேசுவோம் தெரியுமா? டோன் எப்படி இருக்கும் தெரியுமா? முதல்ல நான் அம்மாட்ட, இப்ப கூட அப்படிதான் இருக்கு எனக்கு டோன். அம்மா தான் பா, இப்ப மாதிரி பா கிடையாது, அம்மா கூப்பிடுறேன்ல. ஓங்கி அடிச்சா எங்க அம்மா 1.5 டன். நாங்கள் வளர்ந்தோமே, அதுவும் அவ்வளோ கம்ப்ளைண்டோட வளர்ந்தவங்க நாங்க. நான் இப்படி சொல்கிறேன், இந்த ஜெனரேஷனை வளர்க்கணும்னா நாம கொஞ்சம் வல்லமை பெறும். நாம வல்லமை பெறாம இந்த ஜெனரேஷனை வளர்க்கிறோம். ரொம்ப ஃபோர்ஸா போயிட்டு இருக்காங்க. எப்படி கூட்டிட்டு போறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு புக்கு படிச்சேங்க. ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் இந்த புக்கை எழுதுற. அந்த புக்கை ஓபன் பண்ற, பதறிட்டேன். ஒரு சபிக்கிற, ஒரு சாபம் போடுற. என்னடா இதுன்னு நான் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் பாருங்களேன். நான் ஒரு புத்தக கண்காட்சியில் அதை சொன்னேன், ஒருவேளை அது யூடியூப்ல இருக்கலாம். அப்படியே சொல்றேன், இவ்வளோ பெரிய அவை இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி வறுமையில் தெருவில் நடப்பான். பயந்து போனேங்க. இது சொல்லலாமா? என் பேரனின் மகன், என் கொள்ளு பேரன் தெருவில வறுமையில நடப்பான்னு மொத்தமா சொல்றாரு அவர். ஒரு சொசைட்டியை பார்த்து சொல்றாரு. எங்கப்பா அம்பாசிடர் கார் வச்சு வித்துட்டு சைக்கிள் வாங்கினார். சரியா? கடைசி வரைக்கும் எங்க அப்பா சைக்கிள் ஓட்டவே இல்லை. அந்த சைக்கிள் கீழே தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனா நான் படிச்சு முன்னேறி ஸ்கார்பியோ வாங்கியிருக்கேன். பிளாக் கலர் ஸ்கார்பியோ, காண்டா மிருகம் மாதிரி இருக்குது. அப்படி திறந்த. இப்ப என் பிள்ளை நல்லா வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் BMW வாங்குவானா இல்லையா? அவன் புள்ள லெம்போகினி வாங்குவானா இல்லையா? இந்த ஆள் சொல்றத பார்த்தா தப்பா இருக்கே கணக்கு.
அவரு ஒரு 4 பாயிண்ட் சொல்றாரு, மனசுல எடுத்துக்கிட்டு போங்க. பர்வீன் சுல்தான் நான் பேசுறேன்னா யாராவது வீட்டுல எதை கொண்டு போவோம் சார், சிந்தனை உங்ககிட்ட தான் நான் இன்னைக்கு கொண்டு போற ஒரு விஷயம். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறவங்கள நல்ல பேச்சாளர் இல்லை, பேசி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவங்க போனதுக்கு அப்புறமாவும் உள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர் தான் நல்ல பேச்சாளர். உள்ள பேசிக்கிட்டே இருக்க. அவர் சொல்ற அந்த 4 பாயிண்ட் அப்படியே சொல்றேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போ முடியுமான்னு பாருங்க. வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை ஏற்படுத்துவான். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை ஏற்படுத்துவான். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான். நாம இந்த ஜெனரேஷன் வலிமையான மனிதன் வசதியான சூழ்நிலையை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழ்நிலையை கொட்டி கொட்டி கொடுக்கப்படுகின்ற பொழுது எது தர வேண்டும் என்கின்ற தெளிவு, எது அந்த பிள்ளைக்கு தர வேண்டும், எதை நாம் உண்ண வேண்டும் என்கின்ற தெளிவு. நான் இப்படி சொல்கிறேன், எப்படி இந்த உலகத்தை புரிந்து கொள்வது, வல்லமை எப்படி பெறுவது? நான் எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயத்தை, கதைகள் முக்கியமே இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். அதில் இருக்கும் சொல், அதில் இருக்கும் ஒரு நீதி, அதில் இருக்கும் ஒரு நியாயம். சார் சொன்னார்ல, எத்தனையோ இலக்கியங்கள் வந்தன, எந்த புரட்சியும் வரவில்லை, ஒரு புரளி கிளம்பியது, புரட்சி வெடித்து விட்டது. எது சொல்லப்பட்டது, அது ஏன் சொல்லப்பட்டது, அதுதான் முக்கியம். பல நேரங்கள்ல நமக்கு புரிவதே இல்லை. அவர் சொன்னார்ல, பக்கத்துல இருக்கிற எஸ்ஆர்என் சார் கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, புரிய வேண்டியது புரிஞ்சிருச்சா, இந்த புரிய வேண்டியதே புரிஞ்சிருச்சான்னு கேட்கிறாங்கல்ல, அந்த புரிதலுக்காகத்தான் போராடுகிறேன். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் வில் பி ஈஸி. அதை எப்படி புரிந்து கொள்வது? நான் ஒரு ஆயுதத்தை தருகிறேன். நம்மில் நாம் பல நேரங்களில் தோற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் ஆயுதங்களை மாற்றுவதே இல்லை, ஒரே ஆயுதம் வைத்து சுற்றுகிறோம். ஆயுதங்கள் மாற்றப்பட வேண்டும். எந்த சூழ்நிலைக்கு எந்த ஆயுதமோ அந்த சூழ்நிலைக்கு அந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட வேண்டும். பணிவு என்பது ஒரு ஆயுதம் என்று தெரியுமா? நான் சொல்கிறேன், பணிவாக இருப்பது என்பது பெரிய ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அர்த்தம். அதப் பாட்ஷாய், ஆஜீசி அதப் பாட்ஷாய். பணிவு ராஜகுணத்தின் முதல் தகுதி. அது அடிமைத்தனம் அல்ல. நம்ம சின்ன வயசுலாம் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், நான் சொன்னா நீங்க திருப்பி சொல்லிருக்கீங்க. நம்ம ஒரு லீவ் லெட்டர் எழுதுவோம்ல, as I am suffering from my brother's marriage, I request you to leave the school for 2 days. எழுதுவோமா? உண்மையா சொல்லுங்க, yours கீழே என்ன எழுதுவோம்? இவ்வளவு குழப்பம் இருக்கு பாரு ஐயா. நாங்க என்னையா எழுதுவோம்? நான் உங்களுக்கு எழுதணும், நான் என்னையா எழுதுவேன் சின்ன வயசுல? yours obediently எழுதிட்டு இருந்தேன். இப்ப வந்துருச்சு faithfully, truly. இந்த obediently ஏன்டா எழுத மாட்டேங்கிறான்னு பார்த்தா ஒரு உண்மை நம்ம மனசு திக்குன்னு அடிச்சுக்குது. ஈ முன்னால வர்றதா ஐ முன்னால வர்றதான்னு தெரியல. obediently faithfully எவ்வளவு faithful-ஆ இருக்கிறோமோ அவ்வளவு எள்ளு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணிவு இருக்கிறதா? இன்னொரு விஷயம் கேட்கிறேன், ரிப்போர்ட் கார்டு தானே எழுதுறோம். யாராவது அதை நம்ம ஆரம்ப காலங்களில் இருந்தது, இதோ இவர்
இவர்கள் சொன்னார்களே, இவர்கள் பாடம் நமக்கு நடத்தினார்களே, அந்த பாடத்தில் படிக்கின்ற பொழுது நாம் கையில் எடுத்த அந்த மார்க் ஷீட்டுக்கு பேரு, நாம தான் மார்க் ஷீட்னு சொல்லுவோமே தவிர அந்த அந்த டாக்குமெண்ட்க்கு பேரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அது எப்போ மார்க் ஷீட்டா மாறி, அது எப்போ ரேங்க் கார்டா மாடுச்சோ அப்பவே போச்சு வல்லமை, போச்சு. அந்த பையன் காட்டிட்டு இருக்கிறது ப்ராக்ரஸ். நான் பார்த்த முத்துக்குமரன் இல்லை, 1.5 ஆண்டுகளில் வளர்ந்திருக்கிறார். திஸ் இஸ் ப்ராக்ரஸ். வளரணுங்க. ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, பயணம் செய்து கொண்டே இருக்கிறோமா, பயணம் செய்கின்ற பொழுது அடுத்த கட்டத்திற்கு போய்கொண்டே இருக்கிறோமா, அதற்கு பேர் தானே ப்ராக்ரஸ். 98 மார்க் வாங்குறதா ப்ராக்ரஸ்? 32 வாங்கினவன் 34 வாங்கினா அவனை கொண்டாடுங்க. 98 கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. 98 92 இருந்தாலும் அவன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். அவன் நான் 32லேருந்து 38 வாங்கினாலும் நான் ஃபெயில். நான் ஜெயிக்கிறேன், அவன் தோக்குறாங்க. எப்போங்க புரியும் இந்த உலகத்துக்கு? என்னை நானே வளர்த்து கொண்டு செல்வது அது வல்லமை. 58% வாங்கியிருந்தேன். யூனிவர்சிட்டியிலிருந்து வெளியில வரும்போது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். ஷோ ப்ராக்ரஸ். பிடி டீச்சரா இருந்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணைத் தலைவராம் இயக்குனராம் போனல, ப்ராக்ரஸ். ஷோ ப்ராக்ரஸ். வல்லமை பெறுவது என்றால் என்ன? எப்படி இவர்களை புரிந்து கொள்வது, இந்த உலகத்தை எப்படி புரிந்து கொள்வது? நான் இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன். அந்த வல்லமை இப்போ முடிஞ்சா கடத்திக்கிட்டு போங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த எனர்ஜி அப்படியே கடத்திட்டு போங்க. கூட இருக்கிற மனிதர்களை சமாளிக்கிறது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். நான் ஆக்சுவலாக அந்த பிள்ளை பார்ட்டிசிபேட் பண்ண அந்த சீரியலை நான் பார்க்குறதில்ல. அது என்ன ப்ரொசீஜர்னு கூட எனக்கு தெரியாது, நான் பார்க்குறதில்ல. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் நல்ல மனநிலையில் போய் நல்ல மனநிலையிலேருந்து வெளியில் வர விட மாட்டாங்க. அந்த பிள்ளை எப்படி போனாலும் அதே மனநிலையில் திரும்பி வந்துட்டான்ல, அதனாலே அவனை பாராட்டுறாங்க. அப்படி வெளியில் வந்ததுனால தான் அவன் ஜெயிச்சான். அவன் இயல்பு. அவன் ஜெயிச்சது ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் இயல்பு அப்படி தான் இருப்பான். ஏன்னா போராட்டமான ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தை, போராடி போராடி தன்னை நிலைநிறுத்தி கொண்ட குழந்தை. போராடி சாவறதில்லை, உயிரோட இருக்கிறது தான் போராட்டம் என்பதனை புரிந்து கொண்ட குழந்தை. நான் இப்போ சொல்றேன் எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுங்க, இந்த வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கிறது. நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. கதை முக்கியம் இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்பதனை புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய ஆறு காட்டு மழையில வருது, எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. அதுல ஒரு உயிர் மட்டும் ரொம்ப ஜாலியா இருக்குது, அதுக்கு பேர் தவளை. செம ஜாலியா இருக்குது. ஏன்னா அதுக்கு நீந்தவும் தெரியும், அதுக்கு பாயவும் தெரியும், அதுக்கு தவவும் தெரியும், எல்லாம் தெரியும். ஜாலியா இருக்கு. பக்கத்துல ஒண்ணு வந்து விழுந்துச்சு, தொப்புன்னு. திரும்பி பார்த்தா தேளு. இப்ப இங்க நிறுத்துற கதைய, நாம எல்லாம் தவளை, ஓகேவா? நமக்கு வாழ தெரியும், ஓரளவு நிலைநிறுத்தி கொள்ள தெரியும். நாம எல்லாம் தவளை. நம்ம பக்கத்துல வந்து விழுந்துச்சு இல்ல, அந்த தேளு தவளை கிட்ட பேசுது. எனக்கு நீந்த தெரியல, நீ நல்லா நீந்துற, என்னை கூட்டிட்டு போய் அக்கறையில் விட்டுறியா? தவளை புத்திசாலி. நான் என்ன லூசா? உங்க முதுகில் வச்சுக்கிட்டு நீ கொடுக்க வச்சிருக்க, நீ கொட்டிட்டனா நான் மாட்டேன்ப்பா அப்படின்ச்சு. இந்த தேள் சொல்லிச்சு, நீ லூசுடா, நான் உன் முதுகில் ஏறிட்டேன்னா நான் எப்படி உன்னை கொட்டுவேன்? நான் கொட்டினா நானும் தானே செத்து போவேன், காப்பாத்து என்ன. இப்போ தவளைன்னு சொன்னது நாம, தேள் யார் தெரியுமா? நம்மளை பெத்தெடுத்தது, நமக்கு பிறந்தது,
நமக்கு வாச்சதுக்கு வாச்சது, நாம் எங்கேயாவது போய் சேர்ந்ததுனால வந்து சேர்ந்தது, அது சேர்ந்ததுனால வந்து சேர்ந்ததுங்க. அதுங்க தான் அது சொல்லிச்சா என்னை ஏற்றிக்கோன்ட்டு நம்மளை தான் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாமே. எவ்வளோ சீக்கிரமாக கன்வின்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரமாக கன்வின்ஸ் ஆகிறோம். என் பையங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பானா கொலை வெறியில் இருப்பேன் நான். என்னடா அப்படி வந்து நிற்பான் இல்லை முன்னால், இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து கையில் குழந்தைய தூக்கிட்டு வெள்ளை டவலை சுற்றி இப்படி தூக்கிட்டு வந்தல அந்த மூஞ்சியில் நிற்பான். என்னங்க திட்டுறதவனை. நான் அந்த பிள்ளை பேசுனது ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். ஏய் உன் வயசுடா பேசிட்டு தெரியுமா, அம்மா சே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம், ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ சொன்னான். இப்போ நான் காட்டுறேன். முதுகில் ஏற்றிக்கிச்சிங்க தவளை போகுது, நடு ஆறு தழும்பும் போது பின்னால அது கொடுக்க தூக்குது. அது தூக்குறத இதுக்கு புரியுது. இப்போ இது சொல்லுது, பயப்படாத, எனக்கு நீச்சல் தெரியும், நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். இவ்வளோ பணிவாக ஆத்தங்கரையில் பேச முடியாதுங்க. ஆத்தங்கரையில் ஃபோர்ஸாக பேசலாம், ஆற்றுல முதுகில் ஏற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ சாஃப்டாக தான் பேசும். புரியுதா? வேறு வழி கிடையாது. டோன்ட் வரி, நான் உன்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு சீக்கிரமாக நீந்துது பாருங்க. 2 அடிங்க தாண்டறதுக்குள்ளே கொட்டிருச்சு நடுமண்டையில், மூழ்குதுங்க தவளை. மூழ்கும் பொழுது நம்ம எல்லாம் சொல்ற அந்த டைலாக்கை சொல்லிச்சிங்க, நியாயமா நானா வந்த உன் வழிக்கு, நீ தானே வந்த, ஹெல்ப்னு கேட்டல, செஞ்சல, இப்படி துரோகம் பண்ணிட்டியே, இப்படி நான் இப்போ சாவ போறேனே. இதெல்லாம் டைலாக் நம்ம எல்லாரும் சொல்றது. இதில் தேல் சொன்ன டைலாக் தான் இன்னைக்கு மெசேஜ். தேல் என்ன டைலாக் சொல்லிச்சுன்னா, கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் சுபாவம். நான் என்ன சொல்றேன், நம்ம கூட இருக்கிறது தேளா, பாம்பா, பன்னியா, நாயா, நரியா, யானையா, சிங்கமா, புலியா, மனுஷனா, யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முதுகில் ஏற்ற மாட்டோம்ல, கூடவே வாழ்ந்துருவோம்ல, சாவ மாட்டோம்ல, சாவடிக்க மாட்டோம்ல. புரிஞ்சுக்கிறது. யாரையும் நான் சொல்றேன், எப்ப தெரியுமா அந்த டிட்டர்மினேஷன் வரும், யாரையும் திருத்தணும்னு கிளம்பிடாதீங்க, யாரையும் திருத்த முடியாது. இந்த புருஷமார்கள் இருக்கிறாங்க சார், ஐ எம் சாரி டு சே திஸ், 25 வருஷமா சார் ஒரு டைலாக், திருந்தவே மாட்டியா? புருஷன் கேட்பார் பொண்டாட்டியை பார்த்து. நான் அந்த புருஷமார்கிட்டலாம் கேட்குறேன், நீங்கள் என்ன டீச்சரா, உங்கள் ஒய்ஃப் என்ன எழுதப்பட்ட ஆன்சர் ஷீட்டா, நீங்கள் திருத்துறது? அவள் அப்படி தான் இருப்பாள், அது அவள் இயல்பு. குர்ஆன் சொல்லுகிறது, கணவன்மார்களே, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அது வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், உடைந்து போவீர்கள். இதை புரிஞ்சுக்கணும்ல. இதை எப்படி புரிந்து கொள்வது? மனிதர்களை புரிந்து கொள்வது என்பதுதான் இன்றைக்கு the only way. இன்னொரு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திட்டு போயிடுறேன். இது எல்லாம் நான் பேசுறது எல்லாம் செல்ஃபுக்கு, நான் கூட்டத்துக்கே பேசல, இண்டிவிஜுவலுக்கு பேசிட்டு இருக்கிறேன். இது மூங்கில் காடு தான், ஆனால் என் கண்களில் எல்லாம் புல்லாங்குழலாக தெரிகிறீர்கள். இது இண்டிவிஜுவலுக்கானது. விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? வடக்கு முகம் என்ற ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஜெயமோகன் எழுதுறார். அதுல ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன், நான் பிரார்த்திக்கிறேன் இந்த காட்சி உங்களுக்கு புரிந்துவிட வேண்டும். எது புரிய வேண்டுமோ அது புரிய வேண்டும். இந்த ஒரு பாலைவன ரோஜாக்கள் என்ன படம், பாலைவன சோலை என்ன படம், யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா,
உனக்கு கூடவா புரியவில்லை? யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும் எனக்கு இந்த பயண வெற்றி. பாருங்க, மகாபாரத காட்சி. பீஷ்மர் படுத்துட்டு இருக்கார், முள் படுக்க. சாயந்தரம் வருது, சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்சம் நேரம், வானம் கொஞ்சம் அப்படி சாயுது. அந்த டைம்ல ஒரு பெண் வரா. அவ பெண் வந்து சொல்றா, பீஷ்மா, ரத்தம் எல்லாம் வற்றி போய்விட்டது. இனி நீ எழுந்து நடமாடவோ சொல்லவோ எதுவும் இல்லை. நீ இச்சா மரணதாரி. உன்னை நான் உன் உயிரை எடுக்க முடியாது. போதும் மகனே, வா போகலாம். மரண தேவதை. உடனே பீஷ்மர் கேட்கிற, யார் நீ? நான் மரண தேவதை. இங்க பார், போ, எனக்கு இன்னும் சாக விருப்பம் இல்லை. நான் சொல்லும் போது வா போ. அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் சாவார். இவ்வளவு காயங்களோடு கிடைக்கிறாயே, நீ வா போகல. நான் சொன்னல, நீ போ. போயிட்டா. அப்படி கண்ணை மூடி படக்கிறாரு. ஏதோ ஒரு சலசலம். கண்ணை திறந்து பார்க்கிறாரு, ஒரு அசைவு தெரியுது. நீல நிறம், மேல இருக்க அந்த நீல நிறம். அந்த நீல நிறத்துல ஒரு ஆடை அப்படி பறக்குது. அப்படி ஒருத்தி நிக்கிறா. ஹே பீஷ்மா அப்படின்னு கூப்பிடுறான். கண்ணை விழிச்சு சொல்றாரு, போ சொன்னல, இன்னும் நீ போலியா? நான் இப்பொழுது தானே வந்தேன். யார் நீ? நான் அம்புகளின் தேவதை. ஏன் வந்தாய்? உனக்கு நன்றி சொல்ல வந்தேன் பீஷ்மா. மரண தேவதை புறப்பட்டவுடன் எங்கே நான் நன்றி சொல்வதற்குள் நீ இறந்து போவாயோ என்று எனக்கு பயம் வந்துவிட்டது. அதனால் உன் மரணத்திற்கு முன்னால் உனக்கு நன்றி செலுத்தி விட வேண்டும் என்று வந்தேன். நீ எதற்கு எனக்கு நன்றி செலுத்த வேண்டும்? நீ சுத்த வீரன். உன் அம்புகள் குறி தவறியதே இல்லை. பகைவர்களின் நெஞ்சை உன் அம்பு பிளக்கின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற குருதி எனக்கு அவிசாக கிடைத்திருக்கிறது. நான் நிரம்ப பலனடைந்திருக்கிறேன். நன்றி பீஷ்மா. சரி, உன் நன்றியை ஏற்றுக்கொண்டேன். நீ போ. கிளு 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 கிளுன்னு சிரிக்கிறான். பீஷ்மர் கண் திறந்து பார்த்தது, என்ன சிரிப்பு சரியில்லை? ஹே பீஷ்மா, உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் நண்பர்களை எனக்கு தெரியும். உன் பகைவர்களையும் எனக்கு தெரியும். நில் அப்படி சொல்லி போறா. நில். என்ன? நீ அம்புகளின் தேவதை கிடையாது. நீ அம்புகளின் தேவதை என்பது சத்தியமானால் உனக்கு நான் தெரிந்திருக்க வேண்டும் என்றால் நான் வீரன். என் அம்புகளினால் பிளவுபட்ட ரத்தம் கிடைத்து உனக்கு அவிசு கிடைத்து நீ பலனடைந்திருக்கிறாய். என் பகைவர்களை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். என் அம்புகளை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். என் நண்பர்களை உனக்கு எப்படி அடி தெரியும்? நீ போய் சொல்லுகிறாய். நீ யார் என்று சொல் என்றவுடன் அம்புகளின் தேவதை கலகல கலகல என்று சிரித்துக் கொண்டு சொன்னாலாம், ஏ பீஷ்மா, நண்பர்களுக்கு என்றே எடுத்து வைக்கப்படாத அம்புகள் இல்லாத அம்பரா துணி இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? நடுங்கி போனங்க அதை படிச்சு. ஒவ்வொருவரின் அம்பரா துணியிலும் நண்பர்களுக்கு என்றும் அம்புகள் காத்திருக்கின்றன. இந்த காலத்தில் இந்த நண்பர்களை நான் எப்படி புரிந்து கொள்வது? எல்லாவர்களையும் மீறி 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 நான் யாரையும் மதித்துதான் வர வேண்டுமே தவிர மிதித்து வரக்கூடாது என்று நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. யார் வலிமையானவர்கள், யார் வல்லமையானவர்கள்? இந்த உலகத்தில் நிறைய வலிமையானவர்களை நான் பார்க்கிறேன். வல்லமை பெற்றவர்களாக அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் என் பேச்சின் நோக்கம். வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளை வெற்றிகளாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வெற்றிகளாக அதை மாற்றிக்கொள்வதற்கு என்ன வழி? என்னை அறிமுகம் செய்த ரித்தன்யா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார். அவர் சொன்னது ரொம்ப முக்கியம். நான் உங்களை அறிமுகம் செய்து கொடுப்பதன் மூலமாக உங்களை அடுத்தவர்களுக்கும் அதை சொல்லும் வாய்ப்பு பெற்றதனால் நான் உங்களுக்கும் அறிமுகமாகிறேன் என்று சொன்னார். சொல் முக்கியமானது என்கிறேன் நான். ஒரு குழந்தை, ஒரு இளைஞன் எப்படி யோசிக்கிறான்? இதோ அவர் சொன்னாரே, ஒரு மாணவன் என்றால் அவன் அரசியலை பேச வேண்டும். ஒரு 4.5 வயசு குழந்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்குது. 4 இல்ல 4ஆம் கிளாஸ் குழந்தை.
குழந்தைகளை வளர்ப்பது எப்படி? எதுக்கு இதை படிக்கிறேன்னா, நிச்சயமா இதை முறைப்படி எங்க அம்மா அப்பா என்ன வளர்க்குறாங்களான்னு படிக்கிறேங்குது. அதன் அரசியல் அதற்கு. நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்திலிருந்து நான் என்னை எப்படி காப்பாற்ற வேண்டும்? அடுத்தவர்களை காயப்படுத்தாமல், நானும் என் சுதந்திரத்தை கைவிடாமல் எப்படி நான் வாழ்வது? அந்த வல்லமையை நான் எப்படி பெறுவது? அன்பு இருக்கு இல்லைங்க, அது அற்புதமான ஒரு கருவிங்க. நம்மில் எத்தனை பேருக்கு அது புரியும்? அன்பை போல் ஒரு ஆயுதம் வேறு இல்லை என்று. பகை இருக்குல்ல, அது ஆளை உரிக்கிடும், இல்லாமல் ஆக்கிறோங்க நம்மள. ஆழ் மனதில் பகை உணர்வு இல்லாமல் இருப்பது, ஆழ்மன பகை இல்லாமல் இருப்பது என்பது என்ன? இப்படி சொல்கிறேன் பாருங்க. நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, காலிப் ஒரு உருது கவிதை இது. நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு நடுவில் பகை என்ற புதிய உறவு? உன்னை இக்னோர் பண்றதை விட உனக்கு நான் என்ன தண்டனையை தந்துவிட முடியும்? உன்னை சுமப்பதா? பகை என்கின்ற பெயரிலே சுமப்பதா? ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு, அதில் விழும் துளி கடலில் கரை, ஒருபோதும் நின்று அதனுடைய இயல்பை அது காட்டாது என்கிறான் புத்தன். இப்படி வாழ்வது என்றால் எப்படி சாத்தியம்? எப்படி அதை முன்னெடுப்பது? புதுக்கோட்டையில ஒரு குரங்காட்டி பிரகதீஸ்ங்கிற ஒரு நாடகத்தை எல்லாம் நிகழ்த்தி காட்டுவார். அந்த பிரகதீஷ் என்பவர் ஒரு முறை அதை சொன்னார். நான் பார்த்தேன், அதை போய் பார்த்தேன். புதுக்கோட்டையில ஒரு குரங்காட்டி, அவன் ஊமை. டெய்லி அந்த குரங்க வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருப்பான். 8 வருஷமா அவன் அந்த இடத்துல தான் இருக்கிறான். அவன் ஊமை, அவன் பேச மாட்டான், வாய் பேச முடியாதவன். அவன் ஒரு நாள் ராத்திரி ஒரு பரோட்டா கடைக்கு வந்து 4 பரோட்டா பேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. நீ ஊமை இல்லை, யாருக்கு பரோட்டா வாங்குற? என் குரங்குக்கும் எனக்கும் வாங்க. நீ ஏன் பேசல? அவன் சொன்ன வார்த்தைங்க எனக்கு, நான் இப்ப சொல்லும் போது கூட எனக்கு நடுங்குது உள்ள. நான் பேசினா அவனுக்கு பிடிக்காது. யாருக்கு? குரங்குக்குங்க. பேசுறது இல்லைங்க அவன். இது என்னுடைய உணவை எனக்கு தருகின்ற ஒரு ஜீவன். அவனுக்கு எது பிடிக்காதோ அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்கிற அவனை நான் பார்த்து நான் என்னன்னு சொல்றது? அவனை நம் வாழ்க்கையில் நாம் பல பேரை சந்திக்கிறோம். அவர்களிடமிருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் எனக்குள் ஒரு படி மேலாக என் திரை விலகுகிறது. நான் 2 மரங்களை சொல்கிறேன். 2 மரம். ஒரு மரம் சந்தன மரம். சந்தன மரம் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? யாருமே இதை சொன்னது கிடையாது. ஏன் உயர்ந்தது? கபீர் தான் சொன்னார். சந்தன மரம் பாம்புகளால் சூழப்படும். பாம்புகளால் சூழப்பட்டாலும் சந்தன மரம் பாம்புகளின் விஷத்தினால் பாதிப்படைவதே இல்லை. அதனால் அது உயர்ந்த மரம் என்று சொன்னார். தீமைகளால் சூழப்பட்டாலும் தீமைகளால் நாம் பாதிப்படையாமல் இருக்கிறோமா? நாம் சந்தன மரம். இப்படி கெடுத்துடுறாங்க, இப்படி கோபத்தை கடத்திடுறாங்க, இப்படி தன்னிலை பிறழ்ந்து போகிறோம். அதாவது வினாடிகள் தான் தவறு செய்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. இந்த வினாடிகளை காப்பாற்றுவது தானே வல்லமை. அந்த வினாடிகளை எப்படி காப்பாற்றுவது? நான் 2 செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு அமைகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த 2 விஷயம். ஒன்று சந்தன மரம் சொன்னா, இன்னொன்று எது சொன்னாலும் கிடைக்கிற ஒரு மரம். எது நினைச்சிங்களோ அது கீழே அது கிடைச்சிரும். அதுக்கு என்ன பேர்? அதுக்கு அந்த மரத்துக்கு கற்பக விருட்சம். ஒருத்தன் கற்பக விருட்சம்னு தெரியாமலேயே பசிக்குதுன்னு நான் பிரியாணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. எங்க ஆயா எங்க அம்மா சொன்னது இந்த கதை. தண்ணி வந்துருச்சு, முதுகெல்லாம் வலிக்குதே, நான் படுக்க வந்துருச்சு. என்னடா வலி போக மாட்டேங்குதுன்னு உடனே தேவதைகள்லாம் வந்துட்டாங்க. பாவி பைய தூங்கிட்டான். முழிச்சு உட்காரும் பொழுது நட்ட நடு காட்டில் தனித்தனியாக இருக்கும். ஐயோ பேய் பிசாசு வந்துருச்சுன்னா பேய் பிசாசு, ஐயோ நாய் நரி வந்துச்சு நாய் நரி.
ஐயோ நான் சாப்பிட்டுருச்சு. செத்து போன ஒரு ஆளை சொல்லி எங்கள் அம்மாவை முடிக்கும் போது நான் எங்கள் அம்மாவை பார்க்குறேன், செத்துட்டான். ஏன் அம்மா? அவன் நின்றுட்டு இருந்தது கற்பக விருட்சம், எது நினைச்சாலும் அது தரும். எங்கள் அம்மாவை அன்னியிலேருந்து 6 மாதம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது எங்கே இருக்குன்னு நீ சொல்லு, நீ சொன்னா அது உனக்கு தெரியும், சொல்லு. எங்கள் அம்மா சொல்லிச்சு கடைசியா, நீ இவ்வளோலாம் எனக்கு சேவை செய்யாத, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கடவுள் குழந்தையா பிறக்க வைக்கிற எல்லாருடைய மனசையும் கற்பக விருட்சமாக தான் வச்சு அனுப்புகிறான். நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு அது தரும். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? நான் சும்மா சொல்லலைங்க. இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, வேறு மதம் தான், வேறு கருத்து தான், எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள் தான் இருந்தாலும் அது ஞானம் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அகம் பிரம்மஸ்மி என்ன அர்த்தம்? உனக்குள் இருக்கிறது எல்லா டிவினிட்டியும், உனக்குள் இருக்கிறது அந்த சக்தி நிலை, உனக்குள் இருக்கிறது பகுத்து அறிகின்ற அறிவு. நீ எதை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நினைக்கிறாயோ அதுவும் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லா நினைக்குது. சும்மா சொல்லல. இன்னொரு விஷயம் சொல்லவா, எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளம்ங்க. கௌரி சங்கர் சார் சொல்லு, காலையிலேருந்து கொஞ்சம் சரியில்லை. உண்மையாகவே லேட்டாக வந்தது காரணமே அதுதான். பேச முடியுமான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேனா. இப்போ நான் ஒன்று யோசிக்கிறேன்னா, இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் நினச்சிருக்கீங்க அந்த அம்மா வரணும், மேடையில் நின்று பேசணும்ன்ட்டு. பிரபஞ்சம் அதை குறித்து கொண்டு என்னை கொண்டு அது உங்கள் முன்னால் வீசி போட்டுச்சு. ஏய் பேசுமா, பேசு. எதை தீவிரத்தன்மையுடன் நாம் யோசிக்கிறோமோ அது கள்ளம் பெருசா காவல் பெருசா? கள்ளம் தான் பெருசு. காவலை விட கள்ளம் தீவிரமா இருக்கு. அதான் சொன்னா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர், நிறை காக்கும் காப்பே தலை. சிறையாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வல்லமை நமக்குள் வர வேண்டும் என்றால் நம்முடைய மனம்தான் நமக்கு குரு. மற்றவர்களை பணிவோடு பார்ப்பதும் மற்றவர்களிடத்தில் பணிவோடு ஈர்ப்பதும் என்பதும் வேறு. நமக்கு நாமளே வாட்ச் டாக் மாதிரி இருக்கிறது இருக்குல்ல, எனக்குள் நானே கண்காணித்துக் கொண்டு இருக்கிறது இருக்குல்ல, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னை உயர்த்துவதற்காக என்னை நானே செதுக்கி கொண்டே போவது இருக்கு இல்லையா, அதற்கு பெயர் வல்லமை. யார் எது சொன்னாலும் அடுத்தவங்க தான் சொல்லணும்ன்றது கிடையாதுப்பா. நீயே உனக்கான விஷயங்களை முடிவு செய்யலாம். அடுத்தவங்களோட நிறைய லீன் ஆகாத, போய் அவர்கள் மீது சாயாத. நான் இந்த 2 விஷயம் சொன்னேன்ல, என் மனசுக்கு ரொம்ப பாதித்த விஷயம் அது. அதை நான் நிறைய சொல்றதில்லை. நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சுங்க. அப்போது மொபைலில் ஏதாவது பார்க்கணுன்னு தோணுச்சு. எவ்வளோ நேரம் தான் வெளியே பார்த்துட்டு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ரொம்ப போர் அடிச்சுட்டே இருக்கும்போது ஹாட்ஸ்பாட் வாங்கி டிரைவர்கிட்டேருந்து இது ஓப்பன் பண்ணேங்க ஃபோனை. 1974 வந்துச்சுங்க. நான் உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஓல்டு கதைலாம் நமக்கு கொஞ்சம் சிரமம். மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணால் அதான் ஓப்பன் ஆகுது. அப்போ ஏதோ ஒன்று நமக்கு அது சொல்லணும்னு தோணுது. சரின்னு பார்த்தேங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பேர் ரித்தம் 0. அது ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அந்த ரித்தம் 0 ப்ராஜெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சைக்காலஜி ப்ராஜெக்ட்டுங்க. இந்த சைக்காலஜி ப்ராஜெக்டை மரியானா ஆல்பர்டோவிச் அப்படிங்கிற ஒரு பெண் முன்னெடுக்கிறார். அவளுக்கு 36 வயசு. அவ என்ன பண்றான்றதை மட்டும் சொல்றேன். நீங்க இன்னைக்கு இரவு போய் உங்களுடைய போன்ல அதை போட்டு பாருங்க, யூடியூப்ல இருக்கு. ரித்தம் 0, RYTHEM 0. அந்த இடத்த போய் நான் பார்த்து ஒரு 20 நிமிஷம் பார்த்துட்டேன். என் வாழ்க்கை அதை பார்ப்பதற்கு முன்னால் அதை பார்ப்பதற்கு பின்னால் நான் மாற்றிக்கிட்டேன். லேர்னிங் தானேங்க வாழ்க்கை. யாருக்குங்க எல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாஸ்ங்க, அவருக்கு ஷார்ட்டன் தெரியாது, ஒரு செக்யூரிட்டிக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியாது. டிரைவர்ல சில பேருக்கு தெரியாது, டிரைவருக்கு தெரியும். யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவனை இன்னொருவன் மேய்ப்பதை, ஒருவன் இன்னொருவனை ஆக்கிரமிப்பதை எப்படி புரிந்து கொள்வது? பையன்
அடிமைப்படாமல் இருப்பது என்றது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எப்படி இந்த சொசைட்டிக்கு சொல்றது? கலாப்பிரியா தான் சொன்னார். தன் குஞ்சையும் கூட்டையும் தேடி அலையும் அந்த தாய் குருவிக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது, எனக்கு அவர்கள் இருக்கும் இடம் தெரியும் என்று. ஆனால் அதன் மொழி எனக்கு தெரியாது என்று சொல்லி சொல்லி முடிப்பார் கலாப்பிரியன். என் மனசு ரொம்ப பாதிச்ச கவிதை. எப்படி சொல்றதுங்க? இதை எப்படி புரிய வைக்கிறது? ஆல்பர்டோவிச் புரிய வச்சிட்டா. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரிஞ்சுதான் பாருங்க. நான் வல்லமை பெறுகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல் இன்னொரு கட்டத்துக்கு நான் அப்படி எழுந்திரிச்சு உட்கார்றேன். அவர் சொன்னார்ல, சுதந்திரம். ஒரு பெண்ணுக்கு எது தெரியுமா அந்த சுதந்திரம்? நான் இதை சொல்லியிருக்கேன். சில பேர் மனப்பாடமாக அதை சொல்லுவாங்க, நான் சொன்னது சொல்லுவாங்க. அப்படி நான் செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வது சுதந்திரம் அல்ல. நான் எதை செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். பெண்ணுக்கு கிடைச்சிருக்கா? கிடைக்குதா? எனக்கு எது செய்ய விருப்பம் இல்லையோ அதை செய்யாமல் இருக்க முடியுமா? இவங்க 2 பேரால முடியும். முன்னால் உட்கார்ந்துருக்கிறவங்க பெண் தவிர்த்த எல்லாராலையும் முடியும், பெண்களால் முடியாது. செய்ய விரும்பாததை நாம் செய்யாமல் இருக்கவே முடியாது, செய்துத்தான் ஆக வேண்டும். அவ சொல்றா பாருங்க, அப்படி போய் போட்டு உட்கார்ந்தா, ஒரு சேர்ல உட்கார்றா, திரும்பி பார்த்தா ஒரு டேபிள், 72 ஆப்ஜெக்ட் வைக்கிறா. அந்த 72 ஆப்ஜெக்ட்ல ரோஜா பூ, பைபிள், பிரெட்டு, கேக்கு, தண்ணி, ஜூஸ் எல்லாம் இருக்கு. கத்தி, சாவி, பூட்டு, இந்த ஊசி நூல், கத்திரிக்கோல், ட்ரெஸ்ஸு, 72 ஆப்ஜெக்ட்னா பார்த்துக்கங்க, எல்லாம் இருக்கு. நீங்கள் போட்டு பாருங்க, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கன்னு. அப்படி உட்கார்றாங்க. அவள் என்ன தெரியும் சொல்ல? 6 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். இந்த மாதிரி அவை 6 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். முடிஞ்சா இந்த ஆப்ஜெக்டை என் மேலே பயன்படுத்துங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பயன்படுத்துங்க. அது சொல்லி டங்குன்னு மணி அடிக்குதுங்க. எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. நிஜமாவா? நிஜமாவா? நிஜமா? நிஜம்தான். ஃப்ரீ, என்ன வேணாலும் பயன்படுத்தலாம். உடனே ஒருத்தன் எழுந்திரிச்சு வராங்க. எழுந்திரிச்சு வந்து ஒரு ரோஜா பூ கொடுத்துட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வரா, ஒரு கேக் எடுத்து விட்டான். இன்னொருத்தன் தான் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொருத்தன் நேராக வந்து பிளேட் எடுத்து இங்கே கீறிட்டான். இன்னொருத்தன் இந்த பிளேட்லேருந்து வந்து அந்த ரத்தத்தை எடுத்து இங்கே எழுதுறான், மாம் அப்படின்னு எழுதுறான். இன்னொருத்தன் இங்கே தி எண்டுன்னு எழுதுறான். இன்னொருத்தன் காலில் வெட்டிட்டாங்க. இன்னொருத்தன் தலைமுடியை வந்து கத்திரிக்கோலால் வெட்டி விட்டான். இன்னொருத்தன் வந்து அவன் முன்னால் பைபிள் படிக்கிறான். எல்லாம் செய்கிறாங்க. 72 ஆப்ஜெக்டும் பயன்படுத்தப்படுது. கடைசியா குண்டு ஊட்டப்பட்ட துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுட்டான் ஒருத்தன். 5:45 உடனே அவன் கிட்ட வந்து பிடிங்கிட்டாங்க. தட் இஸ் த எண்ட். அவ்வளோதான். பிடிச்சிட்டு அவன் சொன்ன டைலாக், நீ எல்லாம் ஏண்டி உயிரோடு இருக்கிற? அவளுக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்லை. 6 மணி நேரமாக இந்த விளையாட்டை பார்த்துட்டு அவன் வந்து அதை முடிவு பண்ணுறான். 6 மணி ஆச்சு, டங்குன்னு மணி அடித்த உடனேங்க என்ன சொல்கிறதுங்க, அவள் எப்படி உணர்வு பெறா. ஆல்மோஸ்ட் இஸ் டெட். அவளை எடுத்துகிட்டு வந்து இந்த டேபிள் அப்படி படுக்க வைக்கிறாங்க. அவள் இப்படி எல்லாரையும் பார்க்குறாங்க. அவள் இப்படி பார்க்குறான். யாரெல்லாம் தனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்க முகத்தை மட்டும் இப்படி பார்க்குறாங்க. அவன் தெரிச்சு ஓடுறான் வெளியில். மரியானா சொல்கிறா, உங்களுக்கு யாரேனும் கஷ்டம் கொடுத்து கொண்டிருந்தால், உங்களுக்கு அது தகுதி இல்லாமல் இருக்கிறது, இருந்தாலும் நீங்கள் அதை பொறுத்து கொண்டிருந்தால், நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் என்பதனை எப்பொழுது அவர்களுக்கு அறிவித்து விடுகிறீர்களோ அப்பொழுது அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி போவார்கள் அப்படின்னு எழுதுறான். உணர்த்தணும், எனக்கு நீ கொடுத்துட்டு இருக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு உணர்த்தணும். உணர்த்துறதுக்கு 40 வருஷம் ஆயிடும். அப்போ முடியலையா அந்த அம்மாவால் சொல்றாங்க. 40 வருஷம் ஏன் முடியலமா? அடுத்தது அவ சொன்னாங்க, அதுதாங்க வர்டிக்ட். அவ சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல சொல்றா அவ, நான் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ்ல சொல்றேன். அவ சொல்றா, நெவர்
throw yourself to anybody's friend desk as take me for granted. என்ன வேணாலும் நீ செஞ்சுக்கோன்னு யார் முன்னாலும் உங்களை வீசாதீர்கள். அது குழந்தையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம். இந்த பசங்க சொல்றாங்களே 10 விதமான உறவுகள், திருமணமற்ற உறவுகள், உடன் பிறவாத உறவுகள். Don't give yourself. என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் உன்னை நேசிக்கிறேன், முடிஞ்சு போச்சு, அங்கேயே there is a end. நீங்க சொல்றீங்கல்ல, பயன்படுத்துகின்றவர்கள் கன்சியூமர்ஸ் நிறைய ஆகிவிட்ட இந்த உலகத்தில் உங்களை நீங்களே எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்கின்ற பாடத்தை எந்த பள்ளிக்கூடமும் தருவதில்லை, எந்த மதமும் போதிப்பதில்லை. அதனால்தான் புத்தகங்களை படிங்கள் சொன்னார். செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கு இல்லைங்க, டேலண்ட் இருக்கா உங்ககிட்ட? எப்ப அது சபையேறும்? நான் வலியுடன் சொல்கிறேன், அது எப்ப அது சபையேறும்? என்னோட சரி, இங்க நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்னை எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? சும்மா கை உயர்த்தி காட்டுங்க. 2 வருஷமா, 4 வருஷமா, 10 வருஷமா, 3 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் என்ன கார் ஓட்டிட்டு வந்துச்சு ஒரு தம்பி, ஒரு பெரிய தொழிலதிபர். அது சொல்லிச்சு, எனக்கு சுகீசிவம் ஐயா அவருடைய பேச்சு பிடிக்கும், நான் சமீபத்தில் தான் உங்கள் பேச்சு கேட்க தொடங்கி இருக்கிறேன்ச்சு. இப்போ சமீபத்தில் இருந்து ஒரு வருஷம் இருக்குமாப்பா? உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை ஆண்டு வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த 1 வருஷம் 2 வருஷம்லாம் சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், 2 ஆண்டுகளில் உங்கள் கையின் அலைபேசியில் என் முகம் வந்து நான் பேசி ஆளுமை பெற நான் 28 ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன். 28 years. எங்க தலைவருக்கு தெரியும், CKK அறக்கட்டளை தலைவருக்கு தெரியும். எப்படிங்க நம்மளை நிரூபிக்கிற? என்னுடனேயே பயணித்த நிறைய பேர் 27 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உயரங்களை எட்டி விட்டார்கள். ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், ஐ நெவர் கிவ் அப். நான் களத்தை விட்டு நீங்கவே இல்லை. அது ஒரு ஆளா இருந்தாலும் சரி, 10 பேரா இருந்தாலும் சரி, 100 பேரா இருந்தாலும் சரி, 1,00,000 பேரா இருந்தாலும் சரி, பேரன்புடன் பணியாற்றி கொண்டே இருந்திருக்கிறேன். இந்த வல்லமை இருக்கு இல்லையா, இந்த வல்லமை என்னை போல் அந்தந்த துறையில் இருக்கின்றவர்கள் சாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இருக்கிறார்கள். உங்கள் மனதை விட்டு நீங்காத ஒரு விஷயத்தை சொல்றேன், சுயமரியாதையோடு இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்க. எதுவும் சலுகையில் கிடைக்காது, சலுகையில் எதுவும் வேண்டாம். பெரிய பருந்துங்க வந்து உட்காருது, ஒருத்த மீன் பிடிச்சு அந்த மீனை இப்படி ஆட்டுறான். ஒரு காட்சியில் இதில் பார்த்தேன், ரீல்ஸ்ல காட்டுறான். அந்த அது ஏஐ கிடையாது, ஒரிஜினல். அது இப்படி அந்த மீனை பார்த்துச்சு, பிரம்மா இப்படி தலையை தாட்டி அவன் கொடுத்தவனை பார்த்துச்சு. சீப்போன்னு சொல்லிட்டு பறந்து போய் ஆற்றுல இருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு. அதுக்கு தான் அதுக்கு பேர் பருந்து. அது யாரிடத்திலும் சாப்பிடுவது. அதே மாதிரி நீங்கள் எந்த மிருகத்திலையும் கூண்டில் அடைக்கலாம், சிறுத்தையை மட்டும் அடைக்க முடியாது. சிறுத்தையை அடக்கிட்டீங்கன்னா அது சிறுத்தை மாதிரியே இருக்காது, அது இயல்பு கெட்டு போகும். அதுக்கு உணவு முக்கியமே இல்லை. பெக்பர் ஸ்லீக்கா, அதன் இயல்பு என்ன தெரியுமா? அதுக்கு வேட்டை எல்லாம் முக்கியம், அதற்கு சுதந்திரம் தான் முக்கியம். அது கொழுத்து அப்படி நிற்கவே நிற்காது சிறுத்தை, அது சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்த்தா நான் யோசித்து பார்க்கிறேன், உங்கள் மனதிலே சில விதைகளை நான் தூவி இருக்கிறேன். இதோ இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இடம் சாருகிறேன். 5 நிமிடங்கள் கொடுங்கள் எனக்கு. சிவாஜி கணேசன் பிலிம் டெக்னாலஜி கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஞான ராஜசேகரன் என்கின்ற IAS ஆபீசர் அங்க டீனா இருந்தார். அவர் என்னை தொடர்பு கொண்டு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சினிமா எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் லிட்ரேச்சர்ல பாடம் வைக்கணும் பர்வீன், நீங்க விசிட்டிங் ப்ரொஃபஸரா வாங்க, நீங்க எனக்கு சிலபஸ் கொடுங்கன்னு சொன்னார். நானும் ஞானசேகரன் சாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுத்த சிலபஸ்ல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். உங்களில் யாரேனும் இருப்பீர்கள், தெரியல எனக்கு, அந்த நெருப்பு இருக்குல்ல, அந்த அக்கினி, அந்த நெருப்பு இருக்கணுங்க நமக்குள்ள. அந்த நெருப்பு தாங்க வல்லமை, வேற எதுவுமே கிடையாதுங்க. விழுந்தே கிடக்கிறது தாங்க தோல்வி. விழும்பொழுதெல்லாம் எழறோம்ல, எதுங்க என் நோக்கம்?
எது என் இலக்கு? பாருங்க, ரோஜா அத்தர் அப்படின்னு ஒரு சின்ன சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறிய மொழிபெயர்ப்பு கதை. அது வந்திருக்கு தெலுங்குல, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க, சாகித்ய அகாடமி போட்டிருக்கு. அந்த ரோஜா அத்தரை நாங்கள் பாடமாக வைத்தோம். இன்றைய இளைஞர்களுக்கு, முக்கியமாக கிரியேட்டிவிட்டி கொண்ட இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்பதனால், பதிவாகி கொண்டிருப்பதனால் நான் இதை சொல்கிறேன். உங்களிடம் இருந்து எனக்கு 5 நிமிடம் வேண்டும். ஒருத்தன் அத்தர் தயாரிக்கிற பரம்பரையில வந்தவன், ஈரான் நாட்டுக்காரன், 6 அடி. அவன் பரம்பரையிலேயே அத்தருக்காக அவன் ரொம்ப ரிச்சஸ்ட் மேன். அவனுடைய தொழில் அத்தர் தயாரிக்கிறது. ஆனால் அவன் ஒரு கலைஞன், கலைப்பிரியன். கலை நுட்பத்தோடு தான் அத்தருக்கே அவன் போறானே. அது என்ன ஆகுதுன்னா, டெல்லியில முகலாய சாம்ராஜ்யம் இருக்கிறது. அந்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கு போனால் உன் புகழ் உலகமெல்லாம் பரவும் என்று யாரோ சொல்கிறார். அவன் என்ன பண்றான், தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு டர்பன் கட்டிக்கிட்டு 6 அடி பெரிய குதிரையில ஏறி டெல்லி வராங்க. ஈரான்ல இருந்து டெல்லி வந்துட்டான். நீங்க இத படிமமா பாருங்க. நீங்க ஒரு இசைக்கலைஞரா இருக்கலாம், எழுத்தாளரா இருக்கலாம், ஓவியரா இருக்கலாம், சிற்பியா இருக்கலாம், பேச்சாளரா இருக்கலாம், யார் வேணாலும் இருந்துட்டு போங்க, கவிஞரா இருக்கலாம், யார் வேணாலும் இருந்துட்டு போங்க. அவன் உங்களை ரெப்ரசன்ட் பண்றான். நேரா வந்தாங்க, கிளம்பி குதிரை ஓட்டிட்டு வரான். ரொம்ப பெருமை அவனுக்கு. அவன் கையில 3 பேழை இருக்கு. 1 சந்தனம், 1 மல்லி, 1 ரோஜா, 3 அத்தர் பாட்டில். இவ்வளவுதான் இருக்கும் அந்த அத்தர் பாட்டில். 1 அவுன்ஸ் அத்தரை எடுக்கிறதுக்கு 10 லட்சம் ரோஜா இதழ்களை அவன் நசுக்கணும். 1 அவுன்ஸ் எடுக்கிறது. அவன் அப்படி ஒரு கலை ரசனையோடு அதை எப்படி கொண்டு வரான்னா, ஒரு சந்தன பெட்டியில சந்தனம், ஒரு பெரிய ஒரு இந்த தந்தம் இருக்குல்ல, யானை தந்தம், அந்த பெட்டியில அந்த மல்லி, கடல் சிப்பி இருக்குல்ல, அந்த சிப்பியினுடைய சிப்பி மாதிரியே எடுத்தது ரோஜா. அப்படி எடுத்துட்டு வரான். ஒவ்வொருக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் அதானேங்க. இங்க தவித்து கிடைக்கிறார்கள் இல்ல, திறமை சார்ந்தவர்கள் தவித்து கிடைக்கிறார்கள், அவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது. பாருங்க எப்படி வல்லமை பெறணும்னு பாருங்க, வரலாற்றில் எப்படி இடம் பெறணும்னு பாருங்க. அவன் நேரம் என்ன தெரியும் பண்ணா, எது முக்கியம் எனக்கு, என்னுடைய அத்தரின் புகழ் உலகம் முழுக்க போகணும், அதான் எனக்கு. நேரா வந்தா பாட்ஷாவை பார்க்கணுங்கிறான். பாட்ஷாவை பார்த்துட்டா போதுங்க அவனுக்கு. பாட்ஷா பெரிய கலாப்பிரியர் என்றது அவனுக்கு தெரியும். நேரா வந்துரு. எப்படிங்க சந்திக்கிறதுனா, இந்த இந்திய நாட்டில் இப்போ வரலையா இந்த பிரச்சனை, இது பரம்பரையா இருக்கு நம்ம கிட்ட. அவன் அரண்மனைக்குள்ளேயே போக முடியல. அவன் முதல்ல திவானை சந்திக்கணுங்கிறாங்க. நேராக திவான் கிட்ட போகிறான். திவான் கிட்ட போய் நிற்கிறான். அவனை ஒரு பொருட்டாவே பார்க்கல திவான். வயிறு பெருசாக தொந்தி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து குடுன்ட்டு இது பிடிச்சிட்டு இருக்கிறாரு உட்கா. நேராக வரான். அப்படியே ஒரு அவனுக்கான நாட்டின் முறையில் அவன் வணக்கம் சொல்கிறான். வணக்கம் சொல்லிட்டு இடுப்புலேருந்து ஒரு பெரிய கம்பளத்தை எடுத்து அப்படி பிரிக்கிறாங்க. பிரித்து அந்த முக்கால் பாகம் தான் தாழ்ந்து முழங்காலிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இந்த சந்தன பேழையை எடுத்து அந்த பெரிய கைகளால் அப்படி பிரசன்ட் பண்றாங்க அவன் முன்னால. அந்த திவான் இருக்கார்ல, இந்த மைக்கேல் மதன காமராஜர் படத்துல இந்த கமலஹாசன் சார் குஷ்பு மேடம் வரைஞ்சி கொடுத்து அரிசியை வாயில போட்டு கடிப்பாங்கல்ல, அந்த ரேஞ்சில் அவன் தூக்கி வச்சார். இவ்வளோதான் நான் அப்படிங்கிறான். என்னது இது அப்படிங்கிறான். அத்தர் சரி போட்டாங்க, அவரெல்லாம் பார்க்க முடியாது போ அப்படின்னு. அடுத்த வாரம் மிரண்டு போறாங்க. நேராக திரும்பி வரான். இன்னொரு அதிகாரிகள் கிட்ட கூட்டிட்டு போறான். அதே மாதிரி வேற ஆடைகள் அணிந்து கொண்டு போய் பட்டு பளபளப்பா போய் அப்படி உட்காந்து அந்த பட்டு துணியை விரிச்சு அதுக்கு மேல அந்த தந்த பெட்டியை திறந்து மல்லிகையை கொடுக்குறாங்க. அங்கேயும் ஒன்று வேலைக்கால அடுத்த வாரம் வாண்டுறாங்க. இவனுக்கு மிஞ்சி போனது ஒன்று தான், ரோஜா அத்தை. அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறது, ராஜாவை பார்க்காம எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு
கேட்குறான் பக்கத்தில் இருக்கிறவங்களோட, சாப்பிட்ற கடையில் போய் கேட்குறான், ராஜாவை எப்படி பார்க்குறது, அரண்மனையிலலாம் எப்படி பார்க்குறது? வியாழக்கிழமை சாயந்தரம் அவர் வெளியில் வருவார், வெளியில் வரும்போது அவரை பார்த்து நீ கொடுத்துரு. அப்புறம் மறுபடியும் எப்போ உள்ளே போவார் அவருக்கு தெரியாது, வெள்ளி சனி ஞாயிறுலாம் தாண்டி தான் போவார். அவர் வியாழக்கிழமை சாயந்தரம் வெளியில் வருவார். போகிறாங்க, கூட்டத்தோடு கூட்டமும் போய் நிற்கிறாங்க. இவன் கொஞ்சம் ஹைட்டா, டர்பன் வேற கட்டிட்டு இருக்கிறான்னா போலீஸ்காரங்க பார்த்துடுறாங்க. எங்கே வேணாலும் போய் அவனை துரத்துறாங்க. அவன் குதிரையை அங்கே நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கான். துரத்தி 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 போய் மறைஞ்சி 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 ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே உள்ள இந்த குதிரை சத்தம் கேட்குது. பாட்ஷா வந்துட்டார், பாட்ஷா வந்துட்டார், ஷஹின்ஷா வந்துட்டார். உடனே கடகட கடகடன்னு போறாங்க. ஐயோ அப்பா, அந்த எழுத்தாளங்க நான் என்ன சொல்றது, அந்த தெலுங்கு எழுத்தாளர் ஸ்லோ மோஷன்ல முடிச்சிருப்பாங்க அந்த கதையை. வேகமாவே இருக்காது சார் வார்த்தை, ஸ்லோ மோஷன்ல ஒரு கதையை எழுத முடியுமானா ரோஜா தரப்படிங்க. அவன் என்ன பண்ணுவான், நேராங்க அந்த குதிரை பக்கம் ஓடுவாங்க. குதிரை இப்படி நிற்கவங்க வந்து, இவன் ஓடுறத பார்த்து குதிரை இப்படி நிறுத்துவார். நிறுத்தி அவனை பார்ப்பார். அவன் என்ன பண்ணுவான், இடுப்புலேருந்து அந்த ரோஜா அத்தரை அப்படி எடுப்பாங்க. எடுக்கிறதுக்குள்ள அந்த காவலாளி வந்து இவனை பிடிச்சிப்பான். குதிரை போயிடும். போன உடனே என்ன பண்ணுவான்னு தெரியுமா, அப்படியே பார்ப்பாங்க. பாறைகளால் சூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோட்டையிலேருந்து அவர் வருவார். நேராக அந்த அந்த போற ராஜா பின்புறமான குதிரை அதை பார்த்துட்டு நேராக அப்படி திரும்பி அந்த கோட்டை இருக்குல்ல சுவர் எடுத்து அந்த பாறையில் அந்த பாட்டில் போட்டு ஒரே அடி அடிப்பாங்க, உடைப்பான். அந்த வாசனை அப்படி பரவும் பாருங்க. அந்த குதிரை இல்லைங்க நிற்கும். அப்படியே ராஜா அப்படி திரும்பி பார்ப்பார். ராஜா கண்ணில் அவ்வளோ ஒரு மயக்கம் இருக்கும் அந்த வாசனையால். அவன் போடா, என் ரோஜா தருணை போய் சேர்ந்துருச்சின்னு சொல்லிட்டு அவன் தன் குதிரையின் பக்கம் போவான். நான் இதை படித்து முடிச்சுட்டு அப்படியே நிற்கிறேன். கடைசியாக ஒரு வரி எழுதி முடிக்கிறார். நீங்கள் யாரேனும் கோல்கொண்டாவிற்கு போனால் வாசலுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த பாறைகளின் சுவர்களில் ஒருவேளை நீங்கள் முகர்ந்து பார்த்தால் அந்த ரோஜா அத்தர் மணக்கும். ஒருவன் தன்னுடைய அடையாளத்தை தக்க வைப்பதற்காக பணம் அல்லங்க முக்கியம், வாழ்க்கையில் அங்கீகாரம் முக்கியம். நான் இருக்கிறேன் என்கின்ற சுயமரியாதை முக்கியம். நான் இருக்கிறேன், நான் இங்கே வாழ்கிறேன் என்கின்ற சுயமரியாதையுடன் அந்த அங்கீகாரத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையான ஒரு தவமாக வேள்வியாக நடத்தி கொண்டே போனால் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, அந்த பிரபஞ்சம் உங்களுடைய அத்தனை விஷயங்களுக்கும் செவி சாய்க்கும். அந்த வல்லமையை நீங்கள் பெற்றால் அங்கிருந்து பதில் வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டியிடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.